சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி அமைதி பேரணி நடைபெற்றது. நேதாஜி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்தில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக செயல் வீரர்கள், செயல் வீராங்கனைகள் உட்பட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். மயிலாடுதுறையில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி மன்னம்பந்தல் தனியார் கல்லூரி முகப்பில் உள்ள மொழிப்போர் தியாகி மாணவர் சாரங்கபாணி நினைவு ஸ்தூபியில் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்தனர். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மொழிப்போர் தியாகி ராஜேந்திரனின் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் காந்தி சிலையில் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழக வாயிலில் அதிமுகவினர் ஊர்வலம் சென்றனர். இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.